மோடியா லேடியான்னு கேட்டு அம்மையார் ஜெயலலிதா கேட்டு வென்ற அவங்க எங்கே, நீங்க எங்கே இருக்கீங்க? ஒரு முறையாவது டெல்லிக்கு பயணம் செஞ்சு போய் வாசல்ல நின்றுருப்பாங்களா? ஒன்றிய அரசின் கையெட்டு வாசல்ல போய் நின்னு கை கட்டியிருப்பாங்களா அவங்க? இல்லல்ல. நீங்க எத்தன முறை போறீங்க? உங்க கட்சிக்குள்ள 2 பேருக்கும் சண்டை, 2 தலைவர்கள் உருவாகுறீங்க. கவர்னர் உங்க கைய புடிச்சு ஒண்ணு சேர்த்து வைக்கிறாரு. இங்கேருந்து டெல்லிக்கு போறீங்க, வர்றீங்க. அப்போ உங்ககிட்ட அந்த தலைமை பண்பு போயிருச்சுல. அப்ப அதிமுகவின் பலவீனம் தான் பாஜக ஆமா. வளர்ச்சி காரணமா? அதிமுகவிற்கு தலைமை இல்லாத பலவீனம். அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய பெரும்பான்மையா குற்றச்சாட்டு. இது எல்லாம் பாஜகவை அதிகாரத்துக்கு அவங்கள அப்படியே அவங்க மேல உட்கார்ந்து அழுத்தி அந்த கட்சியை கபலீகரம் செய்யணும்னு தோணுது. அப்ப திமுக கூட்டணி கட்சிகள். அப்ப நேரடியா பாஜக தானே எதிரா இருக்காங்க. பாஜக போக்கஸ் அங்க தானே போகுது. ஆமா, பாஜக இப்ப தனியால நின்னு திமுக கூட்டணியை எதிர்க்கணும். தனியா நின்னாங்களே நாடாளுமன்ற தேர்தல்ல. நின்னு கடைசி வரைக்கும் நிக்கணும்ல. யாரும் நிக்க வேணாம்னு சொன்னா? நின்னீங்க. மக்கள் உங்களுக்கு ஆதரவு குடுத்தாங்களா? வாக்களிச்சுட்டாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? கலகங்கள் இல்லாத ஆட்சின்றீங்க. திமுகவின் மீது நீங்க வைக்கிற விமர்சனம் என்ன? ஊழல். ஆனால் ஊழலுக்காக ஊழல் குற்றச்சாட்டுக்காக தண்டனை பெற்ற ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படத்துக்கு பூவெல்லாம் போட்டுட்டு தான் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அதிமுக கூட்டணியில உட்கார்ந்திருக்காரு. இந்த முரண்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறை சென்றவர், தண்டனை அனுபவிக்கப்பட்டவர், தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு நபருடைய புகைப்படத்திற்கு மலர்களை தூவிட்டு, நாங்க ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும்னு அதிமுக கூட நிப்பீங்கன்னு சொன்னா, எவ்வளோ பெரிய முரண்னு நீங்க உணரணும்ல. ஏன்னா, இப்ப நீங்க உணர மாட்டீங்க. ஏன்னா, நீங்க சொல்றது பொய். நீங்க சொல்றத பொய்ன்னு மக்கள்ட்ட எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல. திமுகல இருக்கிறவங்க யார் மேலயும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? இருக்குல்ல. நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு தானே இருக்கீங்க. நிரூபிங்கன்னு தானே அவங்களும் சொல்றாங்க. குற்றச்சாட்டு இருந்துட்டு தானே இருக்கு. குற்றச்சாட்டு இருக்குன்றதுக்காக நீங்க வந்து ஈடி ரைடு விடுறீங்க. உதயநிதி அவர்களை டார்கெட் பண்றீங்க. இன்னும் மற்ற அமைச்சர்களை டார்கெட் பண்றீங்க அப்படின்றதுக்காக அவங்க உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகலைல்ல. வழக்க எதிர்கொள்ள தயாரா இருக்காங்கல்ல. குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப கூட போய்க்கிட்டு தான் இருக்கு ஈடி ரைடு. இருக்குல்ல. நாங்க எதிர்கொள்றோம்ன்றாங்கல்ல. இவங்க எதிர்கொள்ள தயாரா இல்லையா அதிமுகவுல? எதிர்கொள்ள தயாரா இருந்தாங்கன்னா, ஏன் பாஜகவோட கூட்டணி உங்களுக்கு தேவை? அவங்களுக்கு இருக்கு, பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு. இன்னும் சில கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டியது என்ன?